நம்ம தமிழக வெற்றி கழகத்துல தலைவர் தளபதி அவர்கள் 28 அணி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அதுல ஒண்ணுதான் குழந்தைகள் அணி அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அணி. குழந்தைகளுக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. இப்போ ரீசெண்டா நடந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 13 வயது மாணவி அரசு பள்ளி ஆசிரியர்களால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொட்டு தினசரி நம்ம செய்தித்தாள்கள்ல படிக்கிறதாகட்டும், செய்திகள்ல கேட்கறதாகட்டும், நிறைய வன்கொடுமைகளை நாமளும் கேட்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். 4 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, 4 மாதம் 8 வயது குழந்தை, இப்படி நிறைய வன்கொடுமைகள். பெண் குழந்தைகளுக்கு எதிராக மட்டும்தான் பாலியல் வன்கொடுமைகள் சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் இப்ப நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி குழந்தைகளுக்கு எதிராக இந்த சொசைட்டில நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற அணிதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட குழந்தைகள் அணி. அது மட்டும் இல்ல, குழந்தைகளோட ஃபியூச்சர் அப்லிஃப்ட்மெண்ட்காக அவங்க கூட நின்று ஒர்க் பண்ற ஒரு மிகச்சிறந்த அணி தான் தமிழக வெற்றி கழகத்தோட குழந்தைகள்